இளைப்பாறுதலுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நோ ஆனா இளைப்பாறுதல் அர்த்தமா? எவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறானோ, ஆமா அவன்லாம் கிருபையில் இருக்கிறான். எவன்லாம் கிருபையில் இருக்கானோ அவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறான். இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம், நீதிமான் என்பது என்னவென்றால் பிள்ளையாய் இருப்பது. பிள்ளை என்கிற இடத்திற்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான் என்கிற இடத்திற்கு என்ன செய்து விட்டீர்கள்? வந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் தேவன் தம் வித்தை எல்லாம் எப்படி பார்க்கிறாருன்னா நீதிமான் பார்க்கிறார். அவ்வளவுதான். தேவன் தம் பிள்ளைகளைத்தான் நீதிமான் பார்க்கிறார். இப்போ நான் பிள்ளை ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீதிமான் அர்த்தம். ஏசப்பா பிள்ளைகள் எங்கே வருவாங்க? நரகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு வருவாங்க. ஏசப்பா பிள்ளைகள் எங்கே வருவாங்க? நீதிமான்கள் தானே பரலோகத்துக்கு வரணும். அதுதான் பிள்ளைகள் தான் நீதிமான்கள். ஸோ ஒன்றை நீங்கள் மனதில் ஆழமாக வைத்துக்கொள்ள வேண்டும், நான் பிள்ளையாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆகவே புதிய ஏற்பாடு முழுவதும் தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிற உறவு. தேவன் செய்கிறது எல்லாம் தகப்பனுடைய நீதியின் அடிப்படையில் செய்கிறார். நீங்க எவ்வளவு பேர் அப்பா அம்மா இருக்கீங்க, உங்க பிள்ளை பேச நீங்க ஏன் கட்டுறீங்க? அப்பா நீங்க தான் கட்டணும். அதான் நீதி. பிள்ளைகள் பெற்றோருக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்த்து வைக்கணும்னு பைபிள் சொல்லலாம். ஆனா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த நீதி அவரால் என்ன செய்ய முடியாது? அவரால் மீற முடியாது. இதற்கு பேர் தான் தேவ நீதி என்பது. அப்ப வித்து, நான் அவருடைய வித்தாய் இருக்கிறேன். அந்த வித்தாய் இருக்கிறதுனால் நான் நீதிமானா இருக்கிறேன். பைபிள் வந்து நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான நபரை பேசுகிறது. அதை நம்ம வாசிப்போம். வாசித்து வித்து நீதிமான். நீங்கள் வித்துன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நீதிமான் புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ 2 நாள் போன வாரம் ஃபாஸ்டிங் போட்டிங்களே அதனால் நீங்கள் நீதிமான் அல்ல. ஆமாம். ஏதோ 3 நாள் உப்பு மலை முழங்கால் போட்டாலும் நீங்கள் நீதிமான் அல்ல. தியாகத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்து துறவிகளைத்தான் முதலாவது ஆசீர்வதிக்க வேண்டும், புத்த துறவிகளைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். காரணம், நம்மை விட 1000 மடங்கு தியாகசாலிகள் அவர்கள். 5 மணிக்கு எந்திரிக்கிற ஒன்று ஆசீர்வதிக்கணும்னா 3 மணிக்கு இட்லி கடையை திறக்கிறவன் எந்திரிக்கிறான், அவனை ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் முத. ஆமாம். 2 மணிக்கு எந்திரிச்சு கூட்டிக்கிட்டு இருக்கிறான் டீ கடைக்கு முன்னாடி, அவனை ஆசீர்வதிக்கணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நீ யார் என்பது முக்கியம். கையை தட்டு. ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். பிள்ளை பிள்ளை இந்த ஒன்றை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே செட் ஆயிரும், எல்லாமே உள்ள வந்து உட்காந்துரும் டக்குன்னு. அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டா இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய். இந்த உலகம் முழுவதையும் நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். கர்த்தர் சொன்னார், நான் அழிக்க போறேன். அவன் பேசுறாரு. அல்லது அழியும்படி நான் விட்டுவிட போகிறேன். எப்படினாலும் வியாக்கியானம் பண்ணிக்காங்க. அடுத்து, நோவாவுக்கோ கர்த்தர் எனக்கு அவர்களை உண்டாக்கின மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ. கைத்தட்டுங்க கொண்டவருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. நோவாவுக்கோ. எல்லாரையும் அடிக்கணும்னு ஒரு கிளாஸ் டீச்சர் முடிவு எடுத்தும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்து அவனை அடிக்க வேணான்னு முடிவு எடுத்த மாதிரி, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முதலாக வேதத்தில் கிருபை என்கிற வார்த்தை இங்கேதான் வருகிறது. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. நோவாவுக்கு கிருபை. எல்லாம் சொல்லுங்க. நோவாவுக்கும் கிருபைக்கும் நெருங்கிய தொடர்பு. ஒரு பைபிளுடைய ஃபுல் மீனிங் நீங்க பார்க்கணும்னா இந்த கீ வேர்டுன்னு அந்த வேர்டு பைபிள்ல முத எங்க வருதுன்னு பார்க்கணும்.
என்ன அர்த்தத்தில் வருதோ அதுதான் அந்த அந்த வார்த்தையின் மூல அர்த்தம். தட் இஸ் வாட் த கீ வேர்ட், த ஸ்டார்டிங் பிகினிங் வேர்டு. முத கிரேஸ்ன்ற வேர்டு இங்கே தான் வருது, கிருபைன்ற வேர்டு. அது யாருக்கு தான் கொடுத்தானா? நோவாவுக்கு. நோவா என்றால் என்ன அர்த்தமா? ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்கு? முந்தின அதிகாரத்தில் 29ஆம் வசனம் வாசிப்போம். நோவா பிறந்தவன உனக்கு பேர் வைக்கிறாங்க, வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, ஆங்கிலத்திற்கு இவன் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பான் என்று சொல்லி, இவன் நமக்கு இளைப்பாறுதல் தருவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். கை தட்டுங்க, ஹல்லேலூயா. இளைப்பாறுதல், இளைப்பாறுதலுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நோவானா இளைப்பாறுதல் அர்த்தமா? எவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறானோ, ஆமா, அவன்லாம் கிருபையில் இருக்கிறான். எவன்லாம் கிருபையில் இருக்கானோ அவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறான். என் அன்புக்குரியவர், நோவாவுக்கு the one who was in rest and who was rest, யார் இளைப்பாறுதலாய் ரெஸ்டா இருக்கிறானோ அவனுக்கு கிரேஸ் கடந்து வருது. கிரேஸுக்கும் இளைப்பாறுதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்தார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கிரேஸ் gives rest. ஆமென்.